வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேஷியல் மாஸ்க் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபேஷியல் மாஸ்க் எதுக்கு தேவையா, அது ஃபேஷியல் மாஸ்க் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, யூஸ் பண்ணினா நல்லது. பிகாஸ் இப்போ நம்ம உடம்பை எப்படி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ, அதேமாதிரி நிறையா தண்ணி குடிச்சு ஜூஸ் குடிச்சு இது மாதிரி ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறோமோ, அதேமாதிரி நம்ம ஸ்கின்னையும் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா இது ஒரு மெத்தட். நம்ம ஒரு ஃபேஷியல் மாஸ்க் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷியல் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூங்கினோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஷைனியாகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகும். ஓகே, நான் இப்போ என்ன ஃபேஷியல் மாஸ்க் பற்றி சொல்ல போகிறேன்னா VCare. ஸோ நான் யூஸ் பண்ணுறது VCare. ஸோ இது நல்லாயிருக்கு, அதனால நான் உங்களுக்கு இந்த ஃபேஷியல் மாஸ்க் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லிடுறேன். நான் 2 ஃப்ளேவர் வச்சுருக்கேன். ஒன்று சாஃப்ரான் அண்ட் கோட்ஸ் மில்க் ஃபேஷியல் மாஸ்க், அண்ட் நெக்ஸ்ட்டு ஆலோவேரா அண்ட் குக்கும்பர் ஃபேஷியல் மாஸ்க். ஓகே, ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒயிட்னிங் அண்ட் பூஸ்ட் ஹைட்ரேஷன் அண்ட் சூட்டபிள் ஃபார் மென் அண்ட் உமன், ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ். அண்டோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2022 2024 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது பேக்கில். இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஃபேஷியல் மாஸ்க் ஸ்கின்னை ஒயிட்னிங் ஆக்குமா? பிகாஸ் இதில் இவங்க ஒயிட்னிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட்னிங் ஆக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எப்போவுமே நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோனை எந்த ஒரு ஹோம்மேட் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கின் டோனை அதெல்லாம் மாற்ற முடியாது. நம்மளோட பேசிக் ஸ்கின் டோன் என்னவோ அது அப்படியே தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட பேசிக் ஸ்கின் டோனை பளிச்சுன்னு அழகாகவும் வச்சுக்கலாம். எந்த ஒரு ரேஷஸ் இல்லாமல், எந்த ஒரு பிம்பிள்ஸ் இல்லாமல், அதேமாதிரி எந்தவித அலர்ஜிஸ் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெளியில் போகிறப்போ நிறைய டஸ்ட்டு நம்ம ஸ்கின்னில் படுது. அதே மாதிரி நம்ம சூரிய ஒளியில் போகும்போது அதனால் நிறையா ஸ்கின் டேன் ஏற்படுது. ஸோ நம்மளோட பேசிக்கான ஸ்கின் கலரை விட ஸ்கின் டேன் ஆனோன்னா நம்மளோட நார்மல் ஸ்கின் கலர் டல் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் டிம் ஆயிடுது. ஸோ இது மாதிரி நம்ம ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது நம்ம ஸ்கின்னுக்காக நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது நம்மளோட அந்த டேனை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் கலரை பிரைட்டன் பண்ணி காமிக்கும். அவ்வளோதான். இப்போ நான் யூஸ் பண்ணதை பற்றி சொல்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ எனக்கு சூப்பர் ஆயிலி ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு பேசிக்காக எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே டக்குனு ஈஸியாக சூட் ஆகாது. ஸோ நான் க்ரீம் பவுடர்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் தான் ஃபவுண்டேஷன் இது மாதிரி, அதுவும் பிராண்டடான குவாலிட்டியான ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு டக்குன்னு அலர்ஜி ஆகும், சீக்கிரமாக அந்த ரெட்டிஷ் ஆகிடும் ஸ்கின், டக்குன்னு ரேஷஸ் வந்துடும் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும். ஸோ அது மாதிரி ரேஷஸ், அது மாதிரி அலர்ஜிஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் வரல. அண்ட் இதில் இருக்க ஒரே பெனிஃபிட் என்னென்னா, நைட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா மார்னிங் உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதில் சீட் மாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி மாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. சுருக்கமாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா அந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுங்க. உங்களோட ஃபேஸை மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஓகே, இந்த ஃபேஸ் மாஸ்கில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இதை ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிங்கிள் யூஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதை ரீயூஸ் அகைன் அண்ட் அகைன் ரீயூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதில் சீரம் நிறையாவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்னென்னா உங்களோட நெக் ஏரியாவில் இல்லை எங்கே உங்களுக்கு கருப்பாக இருக்குது, இல்லை ட்ரையாக இருக்குது,
அது மாதிரி பிளேஸ்லலாம் வந்து சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாலும் 1 டேயில் வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஸோ 2-3 டேஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க, இதனால் அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் 2 ஃப்ளேவர் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே வந்து இந்த இடத்துல ஓப்பனிங்காக கட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்ணா பின்னான்னு கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஃபேஸ் மாஸ்க் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க் வந்து இப்படி தான் மடித்து வச்சுருக்காங்க. பாருங்க, இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எடுத்ததுக்கப்புறமும் உள்ளே வந்து எவ்வளோ லிக்விட் இருக்குது பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக கண்ணை சுற்றி கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஐஸில் வந்து படாமல், கண்ணில் வந்து இந்த லிக்விட் படாமல், ஸோ மூக்கில் அப்புறம் உங்களோட வாய் ஏரியாவை வந்து சுற்றி கேப் மட்டும் அதை மட்டும் விட்டுட்டு நீட்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை. அந்த பேக்கிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கான்டாக்ட் வந்து ஆகாமல் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்கில் இருக்க சீரம் வந்து உங்கள் கண்ணில் வந்து பற்றாமல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.